எபிசோட் 1 காட்ஸ் ப்ராமிஸ் ஆஃப் பீஸ். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை தியானிக்கப் போகிறோம். உங்களுக்குச் சமாதானத்தை விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்குத் தருகிறேன். உலகம் தருவது போல அல்ல, நான் தருகிறேன். உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக, பயப்படாதிருப்பதாக. யோவான் 14:27 இயேசு சொன்னார், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இது அவர் நமக்கு தரும் வாக்குத்தத்தம். ஏசாயா 26:3 உன்னை நம்புகிற மனுஷனை நீ நித்திய சமாதானத்தில் காக்கிறாய். நம்பிக்கை கொண்டவர்களுக்கு தேவன் சாந்தி தருகிறார். பிலிப்பியர் 4:6-7 யாதொன்றையும் பற்றி கவலைப்படாதிருங்கள், தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்கும். ஜெபம் மூலம் கவலை சமாதானமாக மாறுகிறது. சங்கீதம் 29:11 கர்த்தர் தம் ஜனங்களுக்கு சமாதானத்தை ஆசீர்வதிக்கிறார். உண்மையான சமாதானம் தேவனிடமிருந்து மட்டுமே வருகிறது. 2 தெசலோனிக்கர் 3:16 சமாதானத்தின் கர்த்தர் உங்களுக்கு எப்பொழுதும் எல்லாவிதத்திலும் சமாதானம் கொடுக்கக் கடவன். எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் சமாதானம் தருகிறார். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், குடும்பத்தில் சண்டைகள், பொருளாதார சிரமம், உடல் நோய், மன அழுத்தம், இவை அனைத்தையும் விட தேவனுடைய சமாதானம் உயர்ந்தது. உலகம் கொடுக்கும் சமாதானம் பணம், வேலை, உறவுகள் மூலம் வரும், அது கலைந்துவிடும். ஆனால் தேவன் கொடுக்கும் சமாதானம் நித்தியமாக நிலைத்திருக்கும். நாம் ஜெபிப்போமாக. கர்த்தரே, உமது சமாதானத்திற்கு நன்றி. எங்கள் மனதில் இருக்கும் கலக்கத்தை நீக்கி உமது சாந்தியால் எங்களை நிரப்பும். எங்கள் குடும்பத்திலும் எங்கள் வாழ்க்கையிலும் உமது அமைதியை நிலைநிறுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமேன். அன்பானவர்களே, இன்றைய தியானம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால், அடுத்த எபிசோடில் தேவனுடைய மற்றொரு வாக்குத்தத்தத்தோடு சந்திப்போம். தேவன் உங்களோடு இருப்பாராக.